சிவாஜி கணேசன் வந்து முடியாதுன்ட்டாருன்னா முடியாது தான். அவர் பெரும்பாலும் எந்த படத்தையும் மறுக்க மாட்டாரு. அவர் இருந்தால் தான் அந்த படம் சிறக்கும்னா உடனே நடிப்பார். ஆனால் அவரே இந்த கேரக்டரில் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுவும் சாதாரண ஆள்கிட்ட சொல்லலை. கலையுலகத்தில் தன்னுடைய வாரிசா அவரே பார்த்த கமலஹாசன் அவர்கள்கிட்ட நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனாலும் கமலஹாசன் சொன்ன ஒரே வார்த்தைக்காக சரிப்பா இந்த படத்தை நான் நடிக்கிறேன்னு சொல்லி அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு மைல் கல்லா மாறுச்சு. அந்த படம் எது தெரியுமா? தேவர் மகன் தான் அந்த படம். சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய கதையை கமலஹாசன் கிட்ட கேட்குறாரு. கதை கேட்டு முடிச்ச உடனே இந்த படத்தில் எனக்கு ஒன்றும் பெரிய ஸ்கோப் இல்லையப்பா, இதில் நான் நடிக்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே கமல் சொல்லியிருக்காரு, நீங்கள் தான் இதில் நடிக்கணும், நீங்கள் மட்டும்தான் நடிக்க முடியும் அப்படின்னு. உடனே சிவாஜி கணேசன் வந்து ரொம்ப யோசிச்சிருக்காரு. இப்போ கமல் சொன்னாராம், ஒருவேளை நீங்கள் இந்த படத்தில் இந்த அப்பா கேரக்டரில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த படத்தையே நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே தான் சிவாஜி கணேசன் ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. அப்புறம் பிரபு, ராம்குமார் எல்லாம் சேர்ந்து நீங்கள் நிச்சயமாக பண்ணுங்க, அண்ணன் சொல்கிறாருல அப்படின்னு சொல்லவும் அந்த படத்தில் வந்து சிவாஜி கணேசன் நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் சிவாஜி எவ்வளவோ கெட்டப் போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி எவ்வளவோ தாடி, மீசை, ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த படத்தில் சிவாஜிக்கு ஒரு மீசை வச்சிருப்பாங்க. அந்த மீசை வந்து அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எந்த படத்துலையுமே வந்திருக்காது. காரணம், அதை பிரத்யேகமாக வந்து டிசைன் பண்ணது கமலஹாசன். கமலஹாசன் தான் சிவாஜி அவர்களுடைய மீசை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் வெளியில் யாருக்கும் அந்த புகைப்படத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த மீசையை அவரே ட்ரிம் பண்ணி விடுவாராம். ஸோ அப்படி தான் அந்த ஷூட்டை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. வெறும் 7 நாள் கால் ஷீட் மட்டும் சிவாஜிட்ட வாங்கி அந்த படத்தை எடுத்தார் கமலஹாசன். இன்னைக்கும் தமிழ் சினிமாவுடைய ஒரு உதாரணமாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு படம் தேவர் மகன். இந்த படத்தில் வந்து சிவாஜி கணேசனுடைய காட்சிகள் குறைவாக இருந்தாலும் அவர் பேசின வசனம் இன்னைக்கும் மனசில் நிற்கும். இன்னைக்கு நான் விதை போடுறேன், மரம் வளருது, அது காய் காய்ச்சி பழுக்கும், நாளைக்கு அதை சாப்பிட்றதுக்கு நான் இருக்க மாட்டேன், உன் பையனோ பேரனோ வந்து சாப்பிடுவாங்க, ஆனால் விதை நான் போட்டது அப்படிம்பாரு. தமிழ் சினிமாவுக்கு விதை போட்டது சிவாஜி கணேசன் தான், அதை வளர்த்து பெரிய விருட்சமாக்கினது கமலஹாசன் அப்படின்னு சொல்லலாம்.